1925 டிசம்பர் 26 தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டத்தில் ஒரு சாதாரண விவசாய குடும்பத்தில் பிறந்தார் நல்லகண்ணு. அன்று யாரும் நினைக்கவில்லை இந்த சிறுவன்தான் பின்னாளில் தமிழ்நாட்டின் வாழும் வரலாறு என்று அழைக்கப்படுவார் என்று. பள்ளி பருவத்திலேயே பொது வாழ்வில் ஈடுபாடு கொண்ட அவர் தன் வாழ்நாள் முழுவதையும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காகவே அர்ப்பணித்தார். சுதந்திர போராட்ட காலத்திலேயே கம்யூனிஸ்ட் இயக்கத்தில் இணைந்தவர் நல்லகண்ணு. 1948 கம்யூனிஸ்ட் கட்சி தடை செய்யப்பட்ட போது தலைமறைவு வாழ்க்கை வாழ்ந்தார். அப்பொழுதுதான் புகழ்பெற்ற நெல்லை சதி வழக்கு அவர் மீது பாய்ந்தது. 7 ஆண்டுகள் சிறைவாசம். சிறை கதவுகள் அவரை முடக்கவில்லை, மாறாக ஒரு வைரம் போல பட்டை தீட்டியது. விவசாய தொழிலாளர் சங்கத்தின் தலைவராக பொறுப்பேற்று தமிழகத்தின் மூளை முடுக்கெல்லாம் நடந்து சென்றார். தாமிரபரணி ஆற்றை பாதுகாக்க அவர் நடத்திய சட்ட போராட்டங்கள் இன்றும் மறக்க முடியாதவை. மணல் கொள்ளையர்களுக்கு சிம்ம சொப்பனமாக விளங்கியவர். 1992 முதல் 2005 வரை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளராக பணியாற்றிய போதும் அவர் ஒருபோதும் அதிகாரத்தின் நிழலில் ஒதுங்கியதில்லை. அரசு அவருக்கு பல விருதுகளை வழங்கியது. அம்பேத்கர் விருது மூலம் கிடைத்த 1 லட்சம் ரூபாய், தமிழக அரசு வழங்கிய தகைசால் தமிழர் விருதின் மூலம் கிடைத்த 10 லட்சம் ரூபாய், அத்தனையும் அப்படியே கட்சிக்கும் நலிந்த மக்களுக்கும் வழங்கியவர். தன் வாழ்நாள் முழுவதும் வாடகை வீட்டிலேயே வசித்து காட்டிய அந்த புனிதமான எளிமை இன்றுள்ள அரசியல்வாதிகளுக்கு ஒரு பாடம். காந்தியம் கலந்த கம்யூனிசம் அவர். எந்த கரையும் படியாத கைகள், யாரிடமும் குனியாத தலை, மக்களுக்காக மட்டுமே துடித்த இதயம், 100 ஆண்டுகளை கடந்து இன்று ஓய்வெடுக்கும் இந்த மகா மனிதருக்கு தமிழ்நாடு கண்ணீருடன் விடை கொடுக்கிறது.